அண்மை செய்தி புதுச்சேரி காரைக்கால் மாவட்டத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுச்சேரி காரைக்கால் மாவட்டத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்றனர். ஆட்டோக்களை அனுமதிப்பதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க வேண்டும் என ஆட்டோ ஓட்டுநர்கள் கோரிக்கை விடுத்து இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்றனர். அவர்களது ஆட்டோவானது அணிவகுத்து நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். மேலும் ஆட்டோ ஓட்டுநர்கள் கைகளில் பதாகைகளை ஏந்தியவாறும் தனது கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றனர். ஆட்டோ ஓட்டுநர்கள் உட்பட ஏராளமானோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி பேரணியாக சென்று கொண்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுச்சேரி காரைக்கால் மாவட்டத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு தங்களது ஆட்டோக்களை நிறுத்தி வைத்திருக்கின்றனர். மேலும் கைகளில் பதாகைகளை ஏந்தியவாறு அவர்கள் தங்களது கோரிக்கைகளை முழக்கங்களாக முன்வைத்து பேரணியாக சென்று கொண்டிருக்கின்றனர். ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி ஆட்டோக்களை அனுமதிப்பதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க வேண்டும் என அவர்களது முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தன்ராஜ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் தன்ராஜ். ஆட்டோ ஓட்டுநர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? நிச்சயமாக, அதாவது புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் இயங்கி வருகின்றன. இந்த நிலையில் ஆட்டோக்களை அனுமதிக்க கூடாது, புதிய பர்மிட்டுகளை அவங்களுக்கு வழங்குவதை நிறுத்தி வைக்க வேண்டும். பெட்ரோல் டீசலில் இயங்கும் ஆட்டோக்களுக்கு உள்ள விதிமுறைகளும் ஆட்டோவுக்கு நடைமுறைப்படுத்த வேண்டும். மேலும் போக்குவரத்து துறை மூலமாக ஆண்டுதோறும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வழங்கும் சீருடைகள் கடந்த சில வருடங்களாக வழங்கப்படவில்லை. இதனை உடனே வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்கால் முழுவதும் ஆட்டோ ஓட்டுநர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் காரைக்கால் முழுவதுமே ஆட்டோகள் இயங்கவில்லை. குறிப்பாக காரைக்காலை பொறுத்த வரைக்கும் ஒரு கோயில் நகரம், பல்வேறு கோயில்கள் உள்ளன. திருநெல்லை சனிபகவான் கோயில்கிட்ட, காரைக்கால் அம்மையார் கோயில்கிட்ட பல்வேறு கோயில்கள் உள்ளன. பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் காரைக்காலுக்கு தினந்தோறும் நூற்றுக்கணக்கான பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் வந்து கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் இவர்கள் காரைக்கால் ரயில் நிலையமாக இருக்கட்டும், புதிய பேருந்து நிலையமாகட்டும், அங்கிருந்து இறங்கி அங்கிருந்து ஆட்டோ மூலியமாக தான் அங்கு இருக்கக்கூடிய கோயில்களுக்கு செல்வது வழக்கம். இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் போராட்டம் காரணமாக அங்கு வரக்கூடிய அந்த காரைக்கால் வரக்கூடிய பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளனர். மேலும் இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் இந்த அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக கிட்டத்தட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி பேரணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி தன்ராஜ்.